ஸோ ஒரு 3 முக்கியமான ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை வந்து இந்த சம்மரில் ஃபுல்லாகவே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அல்சர் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜூஸை வந்து இந்த சம்மரில் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய 10 முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வெளியில் அலைஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆனாலும் சரி, ஸ்வெட்டிங் ஆகலைனாலும் சரி, இந்த வெயில் காலத்தில் உங்கள் பாடிக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம், அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதனால் மினிமம் 2 லிட்டர்ஸ் ஆரம்பித்து மேக்ஸிமம் 3 லிட்டர் வரைக்கும் டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மறந்தால் கூட அலாரம் கிளாக் வச்சு 1 லிட்டர் வாட்டர் கேன் ஃபில் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியை நல்ல இம்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். 3 லிட்டர்ஸ் தான் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் நிறைய தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஒர்க்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க ஒர்க் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க வேலையில் இருந்தாலும் கூட நீங்கள் தண்ணி மட்டும் குடித்தா பத்தவே பத்தாது. ஸோ அது கூட நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஓஆர்எஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கோ கண்டிப்பாக அந்த அன்னைக்கெல்லாம் ஓஆர்எஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத அன்னைக்கு ஓஆர்எஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓஆர்எஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன ஆகும்னா உங்களோட பாடியோட எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பட் எடுக்காமல் தண்ணியும் குடிக்காமல் இருக்கீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ வெளியில் போகிறீங்கனாலே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பீங்க. ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் இன்னும் உங்களோட டீஹைட்ரேஷனை அதிகம் பண்ணும். ஏன்னா அதில் இருக்க சுகர் கன்ஃபார்மாக உங்களுக்கு டீஹைட்ரேட் தான் ஆகும் இன்னும் உங்கள் பாடியை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இளநீர் வாங்கி குடிங்க, மோர் வாங்கி குடிங்க. இந்த சம்மரில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கூழ் மோர் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல வெண்ணெய் எடுத்த மோர் டெய்லியுமே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த தயிர் மோர் இதை வந்து வெயில் காலத்தில் நீங்கள் அதிகமாக எடுக்கும் போது உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் தான் வந்து ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ அப்போ இந்த பட்டர் மில்க் அண்ட் கர்ட் டெய்லியுமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட வயிறை குளிர்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குட் பேக்டீரியாவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக்ஸாக இருந்து உங்களோட கட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் ரெகுலராக உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியுமே பட்டர் மில்க் அண்ட் கர்ட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சைனஸ் ஹெட்டேக்கு, அதுக்கப்புறம் அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெயில் காலத்தில் தான் உங்களுக்கு இந்த பட்டர் மில்க் அண்ட் கர்டை வந்து உங்கள் உடம்புக்கு பழகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயில் டைமில் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது, அதே சமயத்தில் உங்கள் உடம்புக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அடாப்ட் ஆயிடுச்சுன்னா ரெகுலராக வின்டர் டைமில் கூட நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கட் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அதனால இந்த ட்ரிங்கை ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 3 முக்கியமான ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை வந்து இந்த சம்மரில் ஃபுல்லாகவே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சு அதை அப்படியே ஜூஸை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 200 ml எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஜூஸ் பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஜூஸ். அதையுமே வந்து வெளியில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிட்டு சொரக்காயை மட்டும் நல்லா கட் பண்ணி மோர் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜூஸ், அதாவது சோற்று கற்றாழை ஜூஸ். சோற்று கற்றாழை எடுத்துக்கோங்க, தோல் ஃபுல்லாக சீவிக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த கத்தாழை மட்டும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு பட்டர் மில்க் கூட சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு 200 ml எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 ஜூஸ்மே ஒரு நாள் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரே ஜூஸை ரெகுலராக எடுத்தாலும் ஓகே தான். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அல்சர் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜூஸை வந்து இந்த சம்மரில் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மரில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃப்ரைட், டீப் ஃப்ரைட், ஹெவி ஃபுட் எல்லாம் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல லைட் ஃபுட்டாக, ஹெல்த்தி ஃபுட்டாக, கஞ்சி டயட்டு அப்படி இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இளநீர், நொங்கு இதெல்லாம் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. வாட்டர் மில்க் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோவா எடுத்துக்கோங்க. பட்டர் மில்க் ரெகுலராக குடிச்சுக்கோங்க. வெள்ளரி பிஞ்சு அதாவது கியூக்கும்பர் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்டொமக்கு நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும், உங்களோட மைண்டையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெயிலில் போயிட்டு வர்றீங்கன்னா போயிட்டு வந்த உடனே நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு தான் வாட்டர் எடுத்துக்கணும்.
ஏன்னா போயிட்டு அந்த உடனே ஆப்போசிட்டாக ஒரு சில்னஸான எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் அது ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி வெயிலில் போயிட்டு ரொம்ப ஸ்வெட்டிங்காக வரும்போது உடனே கோல்ட் ஷவர் எடுக்காதீங்க, அதுவுமே உங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கோல்ட் ஷவர் எடுக்கணும். உங்களோட பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு டைம் குளிங்க, திருப்பி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் குளிச்சுக்கோங்க. இல்லை வெயில் இந்த மாதிரி போயிட்டு வரீங்கன்னா வந்து உட்காந்துட்டு ஒரு ½ hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கோங்க. ஸோ கோல்டு ஷவர் எடுக்கிறது இந்த சம்மரில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஹோல் பாடி நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஷவர் பாத்தாக எடுங்க. நார்மலாக பக்கெட்டில் தண்ணி மோந்து குளிக்கிறதுக்கு பதிலாக ஷவர் பாத்தாக எடுக்கிறீங்கன்னா ஃபுல் பாடியை நல்லா கூலிங்காக ரிலாக்ஸாக காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாத் எடுத்துகிட்டு போய் தூங்குனீங்கன்னா நல்லாவே நைட்டு தூக்கம் வரும். ஸோ இந்த சம்மரில் வந்து சீக்கிரமாக தூங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லேட் நைட் முடிச்சிருக்காதீங்க. அதே மாதிரி காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க. இந்த சம்மரில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வின்டர் சீசனை விட சம்மரில் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வெயிட் லாஸ்க்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வெயில் இல்லாத டைமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் டைமில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி டயர்டாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங்கில் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம்மரில் உங்கள் பாடியை நல்லா கூலிங்காக நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.